Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ப்ரூவ் தட் த யூனியன் ஆஃப் 2 ரெகுலர் லாங்குவேஜஸ் ரெகுலர் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லையா எக்ஸ்பிளைன் எனி 5 க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா யூனியன், காம்ப்ளிமெண்ட், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், க்ளீன் க்ளோஷர் இந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. ஸோ முக்கியமான 5 ப்ராப்பர்ட்டி சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் லாங்குவேஜஸ்னு என்னென்னு தெரியணும். ரெகுலர் லாங்குவேஜஸ்னு என்னது, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ ஸ்டார்னு என்னது, அதாவது ஏ இல்லாமல் இருக்கலாம், நல் ப்ரொடக்ஷன்ஸ், 2A இருக்கலாம், 3A, 4A இந்த மாதிரி இருந்துக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, இது நம்ம ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண்டு வித் பினா நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், எல்லாமே பிலே முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னோடு இருந்துச்சுன்னா அது ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு தியரம் பார்க்க போகிறது, ஒரு 2 ரெகுலர் லாங்குவேஜுக்கு யூனியன் எடுத்தோம்னா அதோடைய ஆன்சரும் ரெகுலர் தான் வரும்னு ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். யூனியன் ஆஃப் 2 ரெகுலர் லாங்குவேஜஸ் இஸ் ரெகுலர். ஓகேங்களா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ தியரம் எப்படி சொல்லணும், இஃப் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இது ரெண்டுமே 2 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 லாங்குவேஜஸ்க்கு நம்ம யூனியன் எடுத்தோம்னா L1 யூனியன் L2 எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், ரெகுலர் தான் வரும். ஓகேங்களா, சப்போஸ் இப்போது நான் லாங்குவேஜ் 1க்குள்ளே ஏ ஸ்டார் எடுத்துக்கிறேன், அப்படின்னா என்னது, ஏ அக்செப்ட் பண்ணும், ஏஏ அக்செப்ட் பண்ணும், AAA 4A எப்படி போய்கிட்டே இருக்கும். எம்டிஆர் இருக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கும். L2ல் பி ஸ்டார் எடுத்துக்கிறேன், ஸ்மால் பி, அதுதான் ஒரு பி, 2B, 3B போய்கிட்டே இருக்கும், எம்டிஆவும் அக்செப்ட் பண்ணிக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நான் யூனியன் எடுத்தேன்னா வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்து வர ஆன்சர்ஸ் வரும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், ஒரு A, AA, AAA, ஒரு B, 2B, BBB, எப்சிலான் எல்லாமே இருக்கும். அப்போது இதுவும் நம்மளுக்கு ரெகுலராக தான் இருக்குது. அப்போது 2 லாங்குவேஜஸ்க்கு ரெகுலராக இருக்கணும்னா அப்போ நம்ம யூனியன் எடுத்தாலும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், ரெகுலராக தான் இருக்கும். ஸோ L1 ரெகுலர், L2 ரெகுலர், அதுக்கு யூனியன் எடுத்தாலும் ரெகுலராக தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சேம் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ரெகுலர் லாங்குவேஜஸ் இஸ் ரெகுலர். இப்போ L1 L2ன்னு நமக்கு 2 ரெகுலர் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா வர ஆன்சரும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், ரெகுலராக தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ L1ல் ஸ்ட்ரிங்ஸ் கண்டெய்னிங் ஏ உள்ள ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். L2ல் ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் பி உள்ள ஸ்ட்ரிங்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஏபி, ஏஏபி, பிஏபி இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே. இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரெகுலராக தான் இருக்கும், ஒரு பேட்டர்னோட தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே எண்டு வித் பி, அது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும் கண்டிப்பாக, எந்த ஒரு லூப்பும் இருக்காது. ஸோ பேட்டர்னாகவே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு டிஎஃப்ஏ வச்சு பார்க்கலாம். இஃப் வி கம்பைன் போத் டிஎஃப்ஏ யூஸிங் ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இஃப் போத் டிஎஃப்ஏ அக்செப்ட் நியூ டிஎஃப்ஏ ஆல்சோ அக்செப்ட், ஸோ இன்டர்செக்ஷன் இஸ் ரெகுலர். அது டிஎஃப்ஏ வச்சு சொல்கிறாங்க. ஒரு டிஎஃப்ஏல ஒரு மிஷின் வந்து அந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுதுன்னா, ஓகேங்களா, 2 டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அப்போ புதுசாக ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அதுவும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இன்டர்செக்ஷன் இஸ் ரெகுலர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். L1லையும் ரெகுலராக இருக்குது, L2வும் ரெகுலராக இருக்குது. அதை இன்டர்செக்ட் பண்ணி வர ஆன்சர்ஸும் நம்மளுக்கு ரெகுலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. த க்ளோஷர் ஆப்ரேஷன் ஆன் ரெகுலர் லாங்குவேஜஸ் ரெகுலர். நம்ம எடுத்துக்க போகிறது லீன் ஸ்டார் க்ளோஷர். அப்படின்னு என்னதுன்னா, இந்த ஸ்டாரோட மீனிங் என்னதுன்னா 0 டைம்ஸ், 1 டைம், 2 டைம், 3 டைம், மோர் டைம்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் ஸ்டாரோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் L இஸ் ஈக்குவல் டு ஏபி, ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏபி இருக்குது. ஸோ நம்மளுக்கு லேம்டா எம்டியாகவும் இருக்கும் 0 டைம்ஸ், அதாவது ஏபி வந்திருக்கா வரல, அதான் எம்டியாக சொல்கிறது லேம்டா. ஒரு ஏபி, 2 ஏபி, 3 ஏபி, 4 ஏபி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் லீன் ஸ்டார் க்ளோஷர்னு சொல்லுவோம். ஸோ ரிப்பீட் 0 டைம்ஸ் ஆர் மோர் டைம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மிஷின் எடுத்துக்கிறோம், மிஷின் ஏ,
அது ஒரு லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு புது மிஷின் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுறோம், டெல்டா டேஷ். ஓகேங்களா? அப்படி மாடிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா போய்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ எல் ஸ்டார் அப்போ அந்த லாங்குவேஜ் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது எல் ஸ்டார் ஈக்குவல் டு டி ஆஃப் பி. இது எல்லாமே ட்ரான்சிஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகலைன்னா இப்படி ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறது, Q1லேருந்து Q1லேயே இருக்கிறது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகாமல் இருக்குது. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா புது ஸ்டேட்டுக்கு போய்டும், Q1 Q1 Q0. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் வேரியேஷன்ஸ் ஏற்படும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, இது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகாததுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு மிஷினும் அதோட லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணணும், அதை மாடிஃபை பண்ணாலும் அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் லூப் ஆகிட்டே இருக்கும். லூப் மீன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப பேக்கில் வராது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஏபி வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஏபி க்ளோஷர்னு கொடுத்தோம்னா ஒரு ஏபி 2 ஏபி 3 ஏபி 4 ஏபி போய்கிட்டே இருக்கும். அப்போது அப்படி போனாலும் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னவாக தான் இருக்குது, ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ ரெகுலர் தான் அதுவும். நெக்ஸ்ட் 4th ஒன், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ் இஸ் ரெகுலர். சரி, இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம் L1, அது ரெகுலர். இது வந்து ஒரு டிஎஃப்ஏனால் அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ மிஷின் கொடுத்துட்டாங்க, இதுக்குள்ளே இதெல்லாமே ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? சரி, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ், இந்த L1க்கு காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். ஸோ L1க்கு ஆப்போசிட்னா வரும் L1 பார். இதுவும் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு மிஷினால் அக்செப்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? இங்கே ஃபைனல் ஸ்டேட் எஃப்னா Q மைனஸ் எஃப், இது ஃபைனல் ஸ்டேட்டு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா த ஸ்ட்ரிங்ஸ் அக்செப்டட் பை மிஷின் எம் ஆர் ரிஜெக்டட் பை எம் டேஷ், தான் விஷயமே. இப்போது இந்த எம் மிஷின் வந்து டிஎஃப்ஏ, இந்த டிஎஃப்ஏ வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுதுன்னா இந்த எம் டேஷ் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் பண்ணாது, இந்த எம் டேஷ் மிஷின் டிஎஃப்ஏ வந்து அக்செப்ட் பண்ணாது. இதுதான் அதுக்கான மீனிங்கு. ஓகேங்களா? அப்போது L1 அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா L1 பார் நாட் அக்செப்டட், அதான் ஆப்போசிட். இது வந்து நம்ம சொல்லிடலாம் L1 பார் இஸ் அக்செப்டட் பை டிஎஃப்ஏ எம் டேஷ், இட் இஸ் ரெகுலர்னு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரெகுலர் தான். காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலும் அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன தான் வருது, ரெகுலர் தான் வருது. நெக்ஸ்ட் 5th ஒன், டிஃபரன்ஸ். L1 அண்ட் L2 ஆர் 2 ரெகுலர் லாங்குவேஜ், அதோட டிஃபரன்ஸும் ரெகுலர். டிஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போது L1க்கு வந்து நான் ஏபிசி எடுத்துக்கிறேன், L2ல் வந்து ஏசி எடுத்துக்கிறேன். L1 மைனஸ் L2 என்னது, L2 எல்லாத்துமே இங்கே ஏ இருக்கா, அந்த ஏ கேன்சல் பண்ணிடணும், இங்கே சி இருக்கா, சி கேன்சல் பண்ணணும், பேலன்ஸ்னால் இருக்கும் பி. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த L1 மைனஸ் L2 இப்படி கூட எழுதலாம், L1 யூனியன் L2 பார்னு. ஓகேங்களா? இப்படி டினோட் பண்ணலாம் டிஃப்ரென்ஸை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் L1 ஒரு ரெகுலர் லாங்குவேஜ், அது வந்து இந்த டிஎஃப்ஏ மிஷினால் அக்செப்ட் பண்ணப்படுது. அப்போ L1உடைய காம்ப்ளிமெண்ட் என்னது, L1 பார், இதுவும் அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இந்த L1னும் இந்த L1 பார், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து டிஎஃப்ஏனால் அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த L1 அண்ட் L2 பார், ரெண்டாவது லாங்குவேஜ் எடுத்துப்போமே L2 பார், இது வந்து ஒரு 2 ரெகுலர் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த L1குள்ள L ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் 1, இந்த L2 பார்க்குள்ள லாங்குவேஜ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் 2 டேஷ், இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி எடுக்கிறோம், L1 யூனியன் L2 பார். யூனியன் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தானே, அதான் ப்ளஸ் கன்கேட்டினேஷன் R1 ப்ளஸ் R2 டேஷ். அப்போது இதோட ஆன்சர் ரெகுலர்னா அப்போ அது கன்கேட்டினேஷன் பண்ண வரும்போது ஆன்சர் நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, ரெகுலராக இருக்குது. அப்போது இதுவே ரெகுலர்னா நம்ம இதை எப்படி டினோட் பண்ணலாம், L1 மைனஸ் L2 எழுதலாம். அப்போ L1 மைனஸ் L2 நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், ரெகுலராக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.